உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அதற்கு முன்னாண்ட இந்த தனுசு ராசிக்கு கிரகங்கள் எப்படி இந்த மாதத்துல அடைவு பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கும்பத்துல ராகு பகவான், மேனத்துல சனி பகவான் வக்ரம், மிதுனத்துல குரு பகவான், சிம்மத்துல சுக்கிர பகவான் செப்டம்பர் 14 சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே செப்டம்பர் 14 சிம்மத்துல இருந்து புதன் பகவான் கன்னிக்கு போறாங்க. அதுபோக செப்டம்பர் 13 கன்னியில் இருந்த செவ்வாய் பகவான் துலாமுக்கு போறாங்க. செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணையறாங்க. இது இந்த மாதம் கிரக அடைவுகள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக இந்த மாத கிரக அடைவுகள்னால உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த குருவுடைய பார்வை ராசியவே பார்க்கிறாரு. இது நல்ல விஷயம். அது போக சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2 இங்க 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்சமாக சூரியனும் இணைந்து புதனும் கூட இருக்கிறாங்க. உங்களுடைய ராசி தனுசு ராசி. அப்போ இந்த சதுர கேந்திரம் 4 மூலையிலுமே கிரகங்கள். இப்ப இந்த 4 மூலையிலுமே கிரகங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று சாதிப்பீங்க. பல நாள் கிடைக்காத நீங்க முயற்சி பண்ணின ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கவிருக்கிறது. நீங்க பல மாசமாக பல வருஷமாக கஷ்டப்பட்ட ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைச்சது இந்த மாசம் செய்ய போறீங்க. இந்த மாசம் உங்களுடைய வேலை ஒரு நல்ல திருப்தியா கிடைக்க போகுது. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அது இந்த மாசத்துல சக்சஸ் ஆக போகிறது. ஒரு நல்ல திருமணம் நடக்கவிருக்கிறது. இது எல்லாமே இந்த மாசத்தில் நடக்கவிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாம்ல இருக்கிறாங்க 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான், அந்த மங்களன் அந்த செவ்வாய் பகவானை அந்த குரு பகவான் பார்த்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு கிடைச்சு அதனுடைய பலனாகப்பட்டது தனுசு ராசிக்கு இப்ப கிடைக்குது. ஏன்னா 5 கிரகம் செவ்வாய் பகவான் குரு பார்க்கிறாரு. அப்ப இந்த 5ஆம் இடம் என்பது என்ன? பேர், புகழ், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, வெளிநாட்டு பயணம், உங்களை அடுத்தவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடப்புது. இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அது போக பூர்வீக சொத்தோ, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி விஷயத்துல உங்களுடைய சொத்தோ உங்களுடைய பூமியோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது பைசலாகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேஸ் உங்க சைட்ல தீர்ப்பாகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா தனுசு ராசிக்காரங்க, நான் நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் பார்க்கறதுக்கு தான் டிப்டாப்பா வெளியில போறேன், என்னுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு என்னால சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தல, யாருகிட்ட இருந்தும் தட்டி பறிக்கல, பொய் சொல்லல, திருடல. அப்படிப்பட்ட உங்களுக்கு இறைவன் கைவிட மாட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதிகள். அப்போ
9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஒன்று சேர்றாங்க. 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த சூரியனும் புதனும் 10ஆம் இடத்தில் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் ஒன்று சேர்றாங்க. இது ஒரு அருமையான பீரியடு. இந்த பீரியட்ல உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒன்று சேருவது அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய யோகம், ஒரு ஜாக்பாட், ஒரு குட் லக். அந்த மாதிரி ஒரு ஸ்தானம், ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைச்சிருக்குது. அப்ப இதனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் திருமணம். எனக்கு படிப்பு சரியில்லை, எனக்கு சம்பளம் சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை இப்படின்னு உங்களை ஒதுக்குனவங்க யாராக இருந்தாலும் இந்த பீரியட்ல போய் பொண்ணு பாருங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒரு பொண்ணே இருக்குது, அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு அழகில்லை, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இல்லை, அந்த பொண்ணுக்கு சம்பளம் நல்லா இல்லை இப்படி யாராவது சொல்லிட்டு போயிருந்தாலும் அதெல்லாமே இல்லை. இந்த பீரியட்ல மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை செட் ஆகும். எல்லா திறமை இருந்தும், அறிவு இருந்தும், அழகு இருந்தும், படிப்பு இருந்தும், நல்ல வேலை இருந்தும் எனக்கு கல்யாணம் நடக்கல, இது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தமும் இந்த பீரியட்ல தீரப்போகிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, உங்க வாழ்க்கையில நீங்க உயரப் போகிறீங்க. அது போக உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரப்போறீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா யார் யார் கேவலப்படுத்தினாங்களோ, யார் யாருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றமும் ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆனால் இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு விடல, வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கலாம், நம்ம ஏதாவது ரூபத்தில் இடம் வாங்கலாம்னா கண்டிப்பா விடல. ஆனா இப்ப இந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்ததுனால, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான், அந்த குரு பார்த்ததுனால இந்த பீரியட்ல இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை கட்டின வீட்டையே வாங்கலாம், இல்லை சொத்து வாங்கி போடலாம். இது தாராளமாக செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னா, ஒரு வண்டியோ ஒரு காரோ ஏதாவது வாங்கலாம் நினைச்சீங்கன்னா, இப்போ சுக்கிரனுடைய அனுகிரகம், சுக்கிரன் கேது கூட இருக்கிறாங்க. அதனால வண்டி வாகனத்துல இப்ப ஆசை வைக்க வேண்டாம். இன்னும் 1 மாசம் கழிச்சு வண்டி வாகனம் நீங்க வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் வரும், பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குரு உங்களுடைய ராசியோ உங்களுடைய லக்னத்தையோ பார்க்கறதுனால அதை பத்தி எதுவுமே பயப்பட வேண்டாம். வந்தாலும் மருத்துவம் பார்த்து குணமாயிரும். குரு இருக்கிறாரு, குருடைய பார்வை இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு 99% இருக்குது. நல்லா இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க, அதையும் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் 70% பேருக்கு நல்லா இருக்குது, மீதி 30% பேருக்கு எனக்கு அப்படியே இருக்குது சார், எனக்கு இன்னுமே எந்த ரூபத்திலையும் ஒரு முன்னேற்றமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நல்லது நினைச்சாலும் கெட்டதே வந்துட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. உண்மைதான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்க குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய உறவுக்காரங்க எப்படி இருப்பாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அப்போ எங்கே உங்களுக்கு ஃபால்ட்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதோ தப்பு இருக்குது, தப்பு இல்லை, ஏதோ ஒரு கிரகங்கள் கெட்டிருக்குது, அதனால அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்க, கண்டிப்பா பார்த்து விளக்கம் சொல்லுவாங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.